ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சண்டே ஸ்பெஷல் பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நல்லா குக் பண்ணலான்னு சொல்லிட்டு கெஸ்ட்டுங்க வர வந்தாங்க. ஸோ அதனால எல்லாம் வாங்கிருந்து ஃப்ரெண்ட்ஸ். இது ஏறா எங்கள் பாப்பா பண்ணா இது பட்டர் இது போட்டு கீ ரோஸ்ட் மாதிரி பண்ணியிருந்தா. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஊற வச்சு செஞ்சுருந்தா. நண்டு, எறா, நெத்திலி மீன் கொழும்பு ப்ளஸ் அதுலேயே தவா ரோஸ்ட் மாதிரி பண்ணுச்சு. நண்டு தொக்கு பண்ணேன். பெரிய மீன் வறுவல் கொஞ்சம் எல்லாமே பண்ணோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப டேஸ்ட்டாகவும் வந்துருந்துச்சு. குழம்புலேருந்து ஃப்ரை, கீ ரோஸ்ட்டு, நண்டு தொக்கு எல்லாமே நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்காக பண்ணணுன்ட்டு இதெல்லாம் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஏதோ ஒன்று பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பண்ணாமல் மட்டும் இருக்காதீங்க. எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் நீங்கள் பண்ணிங்கன்னா. புளி தண்ணியில் இந்த மீனெல்லாம் கொஞ்சம் ஊற வச்சுட்டேன் காலையிலேயே. ரொம்ப நல்லா வந்துச்சு. உப்பு போட்டு இந்த மசாலாலாம் கொஞ்சம் போட்டுட்டு தனியா, சில்லி பவுடரு, டர்மரிக்கு, கொஞ்சம் கொழும்பு சாம்பார் பொடி வருது பாருங்க, அது இதெல்லாம் கரம் மசாலா போட்டுட்டு தனியா பொடியெல்லாம் போட்டு அந்த புளி தண்ணியிலே ஊற வச்சுட்டு காலையில் ஊற வச்சா மதியானம் செஞ்சோம், சாப்பிட்டோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கொழும்பு செய்யணுன்னா ஃபஸ்ட்டு இதை செஞ்சு வச்சுடுங்க. ஆனால் ரொம்ப நல்லா வரும். புளி தண்ணியில் ஊற வச்சிட்டிங்கன்னா இதுக்கு மசாலா ரெடி ஆகிடும். இது ஊற வச்சுட்டு அப்புறமா ரெடி பண்ணுங்க. மத்தியானத்துக்கு மேலே ரொம்ப நல்லா வருது. கொழும்பு டேஸ்ட்டாக இருக்கும். இப்படி ஊறிடுச்சுன்னா மீன் கலரே சேஞ்ச் ஆகிடும். ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு தேவையான பொருள் தக்காளி, வெங்காயம், கொத்தமல்லி, தேங்காய், ஒரு 2 பச்சை மிளகா போட்டுக்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். தட்டி வச்ச பூண்டு, வெங்காயம், கருவேப்பிலை, அவ்வளோதான். இது மசாலா அரைச்சிட்டு தாளிச்சிட்டு கொதி வரும்போது அந்த தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஆன பிறகு சிம் வச்சுட்டு மீனெல்லாம் போட்டுடணும் ஃப்ரெண்ட்ஸ். அதில் போட்டுட்டு நல்லா கொஞ்சம் வேகிறதுக்கு விட்டுடணும். சில வீடியோஸுங்க எடுக்க முடியல. ரிலேஷனுங்க இருந்தாங்க, அவங்க பார்த்துன்னு இருந்தாங்க என்ன பண்ணுது இதுன்னு. அதனால கொஞ்சம் வீடியோஸுங்க ஸ்கிப் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஒன்றும் நினச்சிக்காதீங்க. இந்த கொழும்பு தாளிக்கிறதெல்லாம் நான் எடுக்க முடியல. நெக்ஸ்ட்டு எங்கள் பாப்பா இது பண்ணியிருந்தா, கீ ரோஸ்ட்டு, கிரேவி மாதிரி பண்ணியிருந்தா. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது டேஸ்ட்டாக அதுக்குள்ளே எடுக்க முடியல. இது தவா ஃப்ரை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. எங்கள் பாப்பா தான் மசாலா போட்டு ரெடி பண்ணா. நான் கொஞ்சம் செஞ்சேன், அவ்வளோ செஞ்சால். ஏன்னா ஒண்டியானால செய்ய முடியாதுன்னு அவ்வளோ கொஞ்சம் செஞ்சேன். ரொம்ப நல்லா செஞ்சுருந்தா இது. ஆனால் ரியலாகவே அந்த தவா ஃப்ரையும் கீ ரோஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குதுன்னாங்க. நண்டு பண்ணேன் ஃப்ரெண்ட். நெக்ஸ்ட்டு நண்டு தொக்கு, கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, வெங்காயம், கேப்சிகம், ஒரு 2 பச்சை மிளகாய் கீரி போட்டுக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். நான் குட்டியாக அரைஞ்சி போட்டேன். அதில் கொஞ்சோண்டு சில்லி பவுடர் போட்டுட்டு டர்மரிக் பவுடர் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வதக்கிட்டு இது கொஞ்சம் நல்லா இதாகும். அப்புறம் இது கொஞ்சம் அரைச்சி வச்சுக்கினேன் நான். வெங்காயம், 2 பச்சை மிளகா, தக்காளி, கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு இதுக்கு போட்டு தொக்கு பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு நண்டு மசாலாலாம் இங்கே கிடைக்காது பெங்களூரில். அது மீன் மசாலா தான் போட்டேன். சில்லி பவுடரு, கொஞ்சோண்டு மட்டன் மசாலா போட்டாலும் சூப்பராக இருக்கும். கொஞ்சோண்டு போட்டுட்டு உப்பு போட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு நண்டு எடுத்து போட்டுடணும் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி ஊற்றக்கூடாது. தண்ணி அதே விடும். அப்படியே போட்டுட்டு மூடி வச்சிட்டோம். மூடி வைக்கல, நான் கொஞ்சம் ஸ்மெல்லாம் போட்டு நான் அப்படியே ஓப்பன்லேயே வேக விட்டு ரொம்ப நல்லா வந்துச்சு. ஆனால் எல்லா ஐட்டமும் ரொம்ப சூப்பராக நல்லா வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தொக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் எப்போ செஞ்சாலும் காரமாக செஞ்சுருவேன். ஆனால் இந்த வருஷம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கே பிடிச்சிச்சு. ஆனால் என் ஹஸ்பண்ட் கூட சொன்னார் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு. மீன் குழம்பு எல்லாமே சாப்பிட்டாங்க. ரிலேஷன் எல்லாம் நல்லா இருக்குது. நாங்கள் எதுவும் கம்மியாக இல்லை, நல்லா வந்திருக்கு. நாங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தாக்கா ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்து போடுற வீடியோஸுங்க. ஏதோ நீங்கள் இப்போ இது பண்ணிங்கன்னா எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தாக்கா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் சேஃபாக இருங்கோ. தேங்க்யூ.